NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம NCM லேர்னிங் சென்டர் ஃபாலோவர்ஸ் இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸில் முழு வீச்சாக ஈடுபட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்ஸில் உள்ள முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஏன் வச்சுக்கிட்டு போகணும், எக்ஸாம் போகணும். அப்படி நீங்கள் எல்லா ஃபார்முலாஸ், எல்லா பேசிக் பாயிண்ட்ஸ், எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏன் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸில் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ், அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி இல்லை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவைக்கு கூட 2 தடவை நீங்கள் ஏன் வச்சுக்கணும். சரியா? இப்போ இந்த வீடியோவில் பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸில் உள்ள எல்லா டாபிக்ஸ்லும் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான ஃபார்முலாஸ் லிஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்து இந்த எல்லா ஃபார்முலாஸ், எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு கூட ஒரு தடவை இந்த ஃபார்முலாஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏன் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் மறக்காமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ், இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சில கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்முலாஸில் டேரெக்டாக அந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா மார்க் போச்சு. சரியா? ஸோ சில பாயிண்ட்ஸ் டேரெக்டாக அந்த பாயிண்ட்ஸே கொஸ்டின்ஸாக கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மறந்துருக்கும். நீங்கள் இதை ஏன் வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் 1 by 1 போடுவோம். நீங்கள் அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸில் 30 மார்க்ஸ் கேட்பாங்க. எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா கவனிங்க. பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸில் 30 மார்க் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த எல்லா ஃபார்முலாஸ், பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலாஸ் எக்ஸ்பெரிட் நியூ கண்டுபிடிக்கிறது. எக்ஸ்பெரிட் நியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெரிட் ஓல்ட் இன்டு கேவி பேஸ் ஓல்டு பை கேவி பேஸ் நியூ த ஹோல் ஸ்கொயர் இன்டு எம்ஏ பேஸ் நியூ பை எம்ஏ பேஸ் ஓல்டு. சரியா? அந்த ஃபார்முலாஸ் நல்லா வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் தப்பாயிரும். கேவி பேஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பை நியூ இருக்கும், இங்கே எம்ஏ பேஸில் பார்த்தீங்கன்னா நியூ பை ஓல்டு இருக்கும். சரியா? நல்லா வச்சுக்கோங்க அந்த ஃபார்முலாஸ். அடுத்து ரெண்டாவது ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனர்ஷியா கான்ஸ்டன்ட். இந்த இனர்ஷியாவும் எம்ஏ பேஸ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா வச்சுக்கோங்க. இந்த இனர்ஷியாவும் எம்ஏ பேஸ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ என்ன வரும்? h period new by h period old is equal to MA base old by MA base new. சரியா? இந்த சைடில் நியூ பை ஓல்டு வந்துச்சுன்னா இந்த சைடில் ஓல்டு பை நியூ வரும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இந்த பையன் வச்சுட்டீங்களா? அடுத்து மூணாவது அவரேஜ் லோடு கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின்ஸ் இருக்கும். டெய்லி ஜென்ரேஷன் பை டைம். ஒவ்வொரு டைமுக்கும் இவ்வளோ ஜென்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லி ஜென்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சி ஏரியா கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கிராஃப் மாதிரி கண்டுபிடிச்சி ஏரியா கண்டுபிடிக்கலாம். அந்த ஏரியா தான் டெய்லி ஜென்ரேஷன். அப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைமுக்கு இவ்வளோ ஜென்ரேஷன் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ளஸ் அடுத்த டைமுக்கு இவ்வளோ ஜென்ரேஷன் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஜென்ரேஷன் டிவைட் பை டைம், இந்த ஒரு நாள் உள்ள டைம் அதை போட்டு நீங்கள் அவரேஜ் லோடு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்து லோடு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவரேஜ் லோடு கண்டுபிடிச்சா தான் லோடு ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். லோடு ஃபேக்டர் ஈக்குவல் அவரேஜ் லோடு பை மேக்ஸிமம் டிமாண்ட். அங்கே மேக்ஸிமம் டிமாண்ட் கொடுத்துருப்பாங்க, டெய்லி ஜென்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன பண்ணணும்? இந்த டெய்லி ஜென்ரேஷன் யூஸ் பண்ணி அவரேஜ் லோடு கண்டுபிடிக்கணும். அவரேஜ் லோடு மேக்ஸிமம் டிமாண்ட் வச்சு நீங்கள் லோடு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? லோடு ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு அவரேஜ் லோடு பை மேக்ஸிமம் டிமாண்ட். இந்த ஃபார்முலா டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் வரணும். சரியா? அடுத்து 5வது பாயிண்ட் பிளான்ட் கெப்பாசிட்டி ஃபேக்டருங்கிறது என்னன்னா அவரேஜ் லோடு பை ரேட்டட் பிளான்ட் கெப்பாசிட்டி. ஒரு பிளானோட கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, டெய்லி ஜென்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ அவரேஜ் லோடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அவரேஜ் லோடு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பிளான்ட் கெப்பாசிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த ஃபார்முலாஸ் ஒரு ஹைட்ரோ பவர் பிளானுடைய பவர் எஸ்டிமேஷன் என்ன? எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹைட்ரோ பவர் பிளானோட எஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க, ஹெட் கொடுத்துருவாங்க, ஹெட்னு கொடுத்துருவாங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்க. அப்போ எவ்வளோ பவர் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ பவர் இன் கிலோவாட், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவர் இன் கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 9.81 இன்டு கியூ. கியூங்கிறது டிஸ்சார்ஜ், ஹைஜிங்கிறது ஹெட், அந்த டேமோட ஹெட்டு, நீட்டாங்கிறது எஃபிஷியன்சி. சரி, எல்லா பேரமீட்டர்ஸும் நோன் வேல்யூ இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? பவர் எஸ்டிமேஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தெர்மல் பிளான்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி அவுட்புட் பை இன்புட். இங்கே தெர்மல் பிளான்ட்ல எலக்ட்ரிக்கல் அவுட்புட். தெர்மல் பிளான்ட்ல அவுட்புட் எலக்ட்ரிக்கல், இன்புட் ஹீட். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் பை ஹீட் இன்புட். சரியா? ஸோ இங்கே ஹீட் இன்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ஃபியூலுடைய மாஸ் கொடுத்துருவாங்க. ஃபியூலுடைய மாஸ் கொடுத்துருவாங்க, கலோரிஃபிக் வேலையும் கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹீட் இன்புட்ங்கிறது அந்த மாசையும் கலோரிஃபிக் வேலையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட் இன்புட் கிடச்சிடும். சரியா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஜென்ரேஷன் இன்டு ஹீட் ஈக்குவலன்ட் பெர் கிலோவாட் ஹவர்.
நல்லா வச்சுக்கணும் இந்த ஃபார்முலாஸ். சரியா? எலக்ட்ரிக்கல் அவுட்புட்ங்கிறது என்னது? எனர்ஜி ஜென்ரேஷன் இன் கிலோவாட் ஹவர் இன்டு ஹீட் ஈக்குவலன்ட் பெர் கிலோவாட் ஹவர். ஸோ அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் கிடச்சிரும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட் இன்புட் கிடச்சிரும். இது ரெண்டு ரேஷியோ எடுத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கிடச்சிரும். சரியா? ஸோ இந்த இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன சார்? நீங்கள் ஃபார்முலாஸாக லிஸ்ட் பண்ணுறீங்க, இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸாமுக்கு போகிறீங்க, எக்ஸாமினேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் முக்கியம் கிடையாது. ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். சரியா? நீங்கள் அது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாமினேஷன்ஸ் போகிற முன்னாடி இந்த ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடமாக எப்பயாச்சும் நீங்கள் ஏன் வச்சுட்டு போகணும். ஏன் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ரெண்டாவது ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்க்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார்முலாஸ் அண்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ், 8வது பாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் பிளான் இருக்குது, P1 P2 அப்படின்னு சொல்லி 2 பவர் பிளான் கொடுத்துருப்பாங்க. அதோட காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, C1 இல்லைனா F1. சரி, அந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து சில நேரங்களில் C1 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இப்படி இல்லை F1 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரியா? நமக்கு மினிமம் கண்டுபிடிக்கும், மினிமம் ஃபாஸ்ட் இருக்கிற மாதிரி ஜென்ரேஷன் எவ்வளோ ஜென்ரேஷன் இருக்கணும், 2 ஷேர் லோட் ஷேரிங் வந்து இருக்கணும். ஆனால் எனக்கு மினிமமாக ஃபியூல் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும். அப்போ என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து இன்க்ரிமெண்டல் ஃபியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பிளானுடைய இன்க்ரிமெண்டல் ஃபியூல் காஸ்ட் வந்து சேமாக இருந்தால் அதான் கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ C1ங்கிற ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு P1 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதேமாதிரி C2ங்குடைய ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு P2 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 ஈக்குவேட் பண்ணணும், ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஆன்சர்ஸ். சொல்ல முடியுதா? அடுத்து ஃபியூல் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் லோட் ஷேரிங் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் பிளான் எடுத்துக்குவோம், P1 P2ங்கிற பவர் பிளான் எடுத்துக்குவோம். சரியா? P1 உடைய கெப்பாசிட்டி வந்து 20 மெகாவாட், அதே P2 உடைய கெப்பாசிட்டி 20 மெகாவாட். எனக்கு தேவை எவ்வளோ? 10 மெகாவாட் தான் தேவை. அப்போ எப்படி ஷேர் பண்ணுறது? பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். இதுவுமே 20 மெகாவாட், இது 20 மெகாவாட் ஈக்குவல் தான். ஷேரிங் எனக்கு 10 மெகாவாட் தேவைப்படுது, அப்போ 5 வச்சுக்கலாம். சரியா? அப்போது இதில் ரேட்டட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏங்கிறது அந்த 20 மெகாவாட். டோட்டல் டிமாண்டுங்கிறது எனக்கு எவ்வளோ தேவைப்படுது? 10 தேவைப்படுது. டோட்டல் லோடுங்கிறது என்னென்னா அந்த A + B ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும்? 20 + 20 40 மெகாவாட் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலாஸ். இதே இது உங்களுக்கு கெப்பாசிட்டி மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் 1 கெப்பாசிட்டி 100 மெகாவாட், பிளான் 2 கெப்பாசிட்டி 20 மெகாவாட் இருக்கு வச்சுக்கோமே. பிளான் 1 கெப்பாசிட்டி 100 மெகாவாட், பிளான் 2 கெப்பாசிட்டி 20 மெகாவாட். எனக்கு தேவை 60 மெகாவாட் தேவை. அப்போ எப்படி ஷேர் பண்ணுறது? ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணுங்க. கெப்பாசிட்டி ஆஃப் ஏங்கிறது 100 மெகாவாட், 100 மெகாவாட் போடுவீங்களா? டோட்டல் டிமாண்டுங்கிறது எனக்கு 60 மெகாவாட் தேவைப்படுது, ஸோ 60 மெகாவாட். டோட்டல் லோடுங்கிறது என்னது? 100 + 20, ஸோ 120. ஸோ சப்ஜெக்ட் பண்ணி என்ன வருதோ அதான் லோட் ஷேரிங் பை ஏ. புரிஞ்சுக்க முடியுதா? இது காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த இன்க்ரிமெண்டல் ஃபியூல் காஸ்ட் கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து 10வது பாயிண்ட்ஸ், இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஏன் வைக்காமல் எனக்கு டிரைவ் பண்ணவே முடியாது. சரியா? ஒரு சிங்கிள் சாலிட் கண்டக்டருடைய இண்டக்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0.2 LN ஆன்டி லாக் D/R'. இங்கே R' என்னன்னா 0.7788 × R. சரியா? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் இதில் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது? ஒருவேளை D வேல்யூ R வேல்யூ கொடுத்துருக்காங்க, நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு தான் இல்லைங்கள. பட் சில நேரங்களில் ஆப்ஷனில் ஃபார்முலாஸே டேரக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக ஃபார்முலாஸ் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஏன் பண்ணாலும் சூஸ் பண்ண முடியும். சரியா? எக்ஸாமினேஷன்ஸில் கால்குலேட்டர் அலௌட் கிடையாது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு மேனலாக செய்யணும், முடியலைன்னா ஸ்கிப் பண்ணி வேண்டியது வேறு வழி கிடையாது. பட் அந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இண்டக்டன்ஸ் ஃபார் சிங்கிள் சாலிட் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா L = 0.2 LN D/R'. R''ங்கிறது 0.7788 × R. ஆருங்கிற ரேடியஸ், டிங்கிற டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்டக்டர்ஸ். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ஸ் 11 பாயிண்ட்ஸ், இண்டக்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஹாலோ கண்டக்டர் இருந்ததுன்னா L = 0.2 LN D/R, டேரக்டாகவே R வந்துடும். சரியா? அடுத்து 12 பாயிண்ட்ஸ், இண்டக்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் 2 wire லைன். 2 wire லைன்னா இண்டக்டன்ஸ் வந்து ஆட் ஆகும். 2 wireனா இண்டக்டன்ஸ் வந்து ஆட் ஆகிடும், சீரியஸ். இண்டக்டன்ஸ் வேல்யூ சீரியஸ் ஆகும். இண்டக்டன்ஸ் சீரியஸாக இருந்ததுன்னா அந்த அடிஷன். இப்போமே தெரியும், இண்டக்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தால் அடிஷன், கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தால் ஆகும், ஹாஃப் ஆகும். சரியா? இண்டக்டன்ஸ் வந்து 2 இண்டக்டன்ஸ் சீரியஸாக இருக்குது, அப்போ என்ன டபுள் ஆயிரும். 2 ஈக்குவல் இண்டக்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தால் டபுள் ஆயிரும். இதே 2 ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸாக இருந்தால் ஆகும், ஹாஃப் ஆகும். சரியா? அப்போ என்ன ஆகுது? 2 ஈக்குவல் இண்டக்டன்ஸ் சீரியஸாக இருக்குது, அப்போ டபுள் ஆயிடுது. 0.4 LN D/R' கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ், இண்டக்டன்ஸ் ஆஃப் 3 phase டிரான்ஸ்மிஷன் லைன். 3 phase டிரான்ஸ்மிஷன் லைன் 3 லைன் இருக்குது, அப்போ என்ன வரும்?
இது D1 D2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்டக்டர்ஸ். இப்போ 3 கண்டக்டர் இருக்கு, ஒவ்வொரு கண்டக்டருக்கு இடைப்பட்ட உள்ள டிஸ்டன்ஸ் L is equal 0.2 ln D1 D2 D3 whole power 1/3 divided by r dash. r dash ங்கிறது 0.7718 into r. இது வந்து D1 D2 D3 டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து 14 பாயிண்ட்ஸ். இது பண்டில்டு கண்டக்டருக்கு இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 ln dm/ds. dmங்கிறது மியூச்சுவல் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ், dsங்கிறது செல்ஃப் GMD ஜியோமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ். பண்டில்டு கண்டக்டர்ங்கிறது என்னன்னா ஒரு கண்டக்டர் 4 கோர் இருக்கும், 4 8 அந்த மாதிரி கோர் இருக்கும். சரியா? ரெண்டு கண்டக்டர் எடுத்துருவோம், 2 பண்டில் கண்டக்டர் எடுத்துருவோம். ஏ பண்டில் கண்டக்டர், பி பண்டில் கண்டக்டர். ஏ பண்டில் கண்டக்டர் 4 கோர் இருக்கு, அதே பி கண்டக்டர்ல 4 கோர் இருக்கு. இப்போ 4 கோர் இருக்கு இல்லையா, 4க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து செல்ஃப் டிஸ்டன்ஸ். இந்த ஏ பண்டில் கண்டக்டருக்கும் இந்த பி பண்டில் கண்டக்டருக்கும் இதோட ஒவ்வொன்றுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது மியூச்சுவல். ஓகே, அடுத்து 15 பாயிண்ட். கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் சிங்கிள் ஒயர் டிரான்ஸ்மிஷன் லைன் டு நியூட்ரல் பாயிண்ட். ஏ ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா 2/epsilon ln d/r. dங்கிறது டிஸ்டன்ஸ், இந்த ஸ்பேசிங், ஆர்ங்கிறது ரேடியஸ். சரியா? இல்லை எப்சிலாங்கிறது என்ன வரும், எப்சிலாங் நாட் இன்டு எப்சிலாங் ஆர். சரியா? எப்சிலாங் நாட் ஃபார்முலா வந்து என்னன்னா 8.854 × 10⁻12. எப்சிலாங் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலாங் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி யாருக்கு வந்து 1. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்து 16 பாயிண்ட்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் லைனுக்கு என்ன இருக்கும், 2 ஒயர் லைனா கெப்பாசிட்டன்ஸ் ஆட் சீரிஸ். இண்டக்டன்ஸும் சரி கெப்பாசிட்டன்ஸ் சரி 2 ஒயராக இருக்குதுன்னா சீரிஸில் தான் வரும். சீரிஸ்லி இது இண்டக்டன்ஸாக இருந்தால் ஆடாக கிடைக்கும், கெப்பாசிட்டன்ஸ் தான் ஹாஃபாக கிடைக்கும். அதான் என்னோட வேல்யூ இது ஹாஃப். இல்லை 2 ஒயர் லைன், அப்போ இந்த ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த 2 இது போயிடும், π/ln d/r. சரியா? அடுத்த பாயிண்ட்ஸ் 17. கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் 2 பேரல் லைன். 2 பேரல் லைன் கிடையாது கெப்பாசிட்டன்ஸ், இதே தான் சேம். 2 பேரல் லைன் இருக்கு, 2 பேரலல்னு சொல்லியிருக்குல்ல, என்னதான் பேரலாக இருந்தாலும் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து சீரிஸ். கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து சீரிஸ். சரியா? நீங்கள் பேரல் இருக்குது, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து பேரல் ஆகும், அப்போ கெப்பாசிட்டன்ஸ் பேரல் ஆகும் அடிஷன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. லைன் வந்து பேரலாக இருந்தாலும் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து சீரியஸாக இருக்கும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் சீரியஸாக இருக்கிறனால 2 கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் சீரியஸாக இருந்ததுன்னா அதோட ஈக்குவல் வந்து ஹாஃப். ஸோ அதனால் என்னுடைய எழுது ஹாஃபாக கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 12 ஃபார்முலா. பண்டில் கண்டக்டருக்கு கெப்பாசிட்டன்ஸ் இதே தான், டிக்கு பதிலாக மியூச்சுவல், ஆருக்கு பதிலாக ரேடியஸ். ஜியோமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ், ஜியோமெட்ரிக் மீன் ரேடியஸ். ஜிஎம்டிக்கு ஜியோமெட்ரிக்கல் மீன் டிஸ்டன்ஸ், ஜிஎம்ஆர்ங்கிறது ஜியோமெட்ரிக்கல் மீன் ரேடியஸ். ஓகே, இது ஜிஎம்ஆர் செல்ஃப் ஜிஎம்எஸ்ன்னு சொல்லலாம், செல்ஃப் ஜிஎம்டின்னு சொல்லலாம், இது மியூச்சுவல் ஜிஎம்டின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 19 பாயிண்ட்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்மிஸ் லைன் டு நியூட்ரல் வித் கிரவுண்ட் எஃபெக்ட் இருந்தால், கிரவுண்ட் எஃபெக்ட் இருந்தால் அதை ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதே தான் 2/epsilon ln d/r இன்ட்டு இந்த கிரவுண்ட் எஃபெக்ட் வந்துருக்கு √1 + d²/4h². இந்த ஹைட்ஸுங்கிறது ஹைட்டு, கிரவுண்டுக்கும் அந்த லைனுக்கு இடப்பட்ட ஹைட். ஓகேவா? அந்த லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து d. ஹைட்ஸுங்கிறது அந்த லைனுக்கும் கிரவுண்டுக்கும் இடப்பட்ட ஹைட். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஃபார்மாஸும் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்ஸ். டிரான்ஸ்மிஷன் லைனுடைய ஏபிசிடி பேராமீட்டர். ஏபிசிடி பேராமீட்டருக்கு இது என்னது, சென்டிங் அண்ட் வோல்டேஜ் வந்து சென்டிங் அண்ட் வோல்டேஜ் சென்டிங் அண்ட் கரண்டையும் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் ரிசீவிங் அண்ட் கரண்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால சென்டிங் அண்ட் வோல்டேஜ் VS = A × VR ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் + B × IR. இது கரண்ட், சென்டிங் அண்ட் கரண்ட் = C × VR + D × IR. இந்த ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இது மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனில் தேவைப்படும். அடுத்த பாயிண்ட்ஸ். நமக்கு தெரியும் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து கொரோனா எஃபெக்ட் இருக்கும். இந்த கொரோனா எஃபெக்ட் வந்து எந்தெந்த காரணங்கள்லாம் வருது அப்படின்னா இந்த வோல்டேஜ் கிரேடியன் ஒரு முக்கியமான காரணம். வோல்டேஜ் கிரேடியன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கொரோனா வந்து கண்டிப்பாக வரும். வோல்டேஜ் கிரேடியன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொரோனா எஃபெக்ட் வந்து அதிகமாகும். ஸோ வோல்டேஜ் கிரேடியன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கிரேடியன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதான் வோல்டேஜ் கிரேடியன் ஃபார்முலா. இதில் VCங்கிறது என்ன, கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வோல்டேஜ். சரியா? அப்போ இந்த கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் கிரேடியன் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் கிரேடியன் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஆர் ரேடியஸ் வந்து குறைஞ்சதுன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சாலும் வோல்டேஜ் கிரேடியன் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ வோல்டேஜ் கிரேடியன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொரோனா எஃபெக்ட் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ கொரோனா எஃபெக்டை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வோல்டேஜை குறைக்கணும், ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும், இல்லை ஆர் வந்து கூட்டணும். சரி, அந்த ஃபார்மஸ்லேருந்து வோல்டேஜ் கிரேடியன் கூடுதா குறைதா, கொரோனா எஃபெக்ட் வந்து கூடுதா குறைதாங்கிறத நம்ம கவனிச்சிக்கலாம்.
இன்னொரு ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த வோல்டேஜ் கிரேடியனுக்கும் ஏர் டென்சிட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. என்னன்னா வோல்டேஜ் கிரேடியன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏர் டென்சிட்டி. ஏர் டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா வோல்டேஜ் கிரேடியன் அதிகமாயிரும். வோல்டேஜ் கிரேடியன் அதிகமாகிட்டுனா கொரோனா எஃபெக்டும் அதிகமாயிரும். ஸோ அப்போ கொரோனா எஃபெக்டை குறைக்கணும்னா நீங்கள் ஏர் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏர் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா வோல்டேஜ் கிரேடியன் குறைஞ்சிரும். வோல்டேஜ் கிரேடியன் குறைஞ்சிட்டுனா கொரோனா எஃபெக்ட் குறைஞ்சிரும். சரியா? அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ். ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் எல்லா பேராமீட்டர்ஸும் என்ன பேராமீட்டர்ஸ், இம்பிடன்ஸா இல்லை அட்மிடன்ஸா ஃபஸ்ட் பார்க்கணும். இம்பிடன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த அட்மிடன்ஸாக மாற்றிக்கணும். நல்லா கவனிங்க, இம்பிடன்ஸாக இருந்ததுன்னா அது அட்மிடன்ஸாக மாற்றிக்கணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இம்பிடன்ஸோ அட்மிடன்ஸோ இன்வெர்ஸ்லி /1/y. இம்பிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அட்மிடன்ஸாக மாற்றிக்கோங்க. டேரக்டாக அட்மிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேராமீட்டராக கண்டுபிடிக்கணும். y11ங்கிறது என்னன்னா சம் ஆஃப் அட்மிடன்ஸ் கேண்டிடேட் + 1. எல்லா அட்மிடன்ஸாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். y11 உள்ள எல்லா y11ல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா அட்மிடன்ஸும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். y22ங்கிறது என்னன்னா சம் ஆஃப் அட்மிடன்ஸ் கேண்டிடேட் +2. +2ல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா அட்மிடன்ஸும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். y33ங்கிறது என்னன்னா 3ல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா அட்மிடன்ஸும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? y12ங்கிறது என்ன அப்படின்னா y12 = y21 நெகட்டிவ் சம் ஆஃப் அட்மிடன்ஸ் கேண்டிடேட் பிட்வீன் +1 and 2. நெகட்டிவ் வேல்யூ இந்த +1க்கும் 2க்கும் இடைப்பட்ட உள்ள எல்லா அட்மிடன்ஸ் ஆட் பண்ணி நெகட்டிவ் வேல்யூ. இப்போ y13 என்ன வரும், y13 = y31 என்ன வரும், நெகட்டிவ் வேல்யூ சம் ஆஃப் அட்மிடன்ஸ் கேண்டிடேட் பிட்வீன் +1 and 3. அவ்வளோதான். சரி, அப்போ நீங்கள் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். இது உங்களுக்கு இசட் பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இசட் பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இசட் பஸ் = ஒய்பஸ் இன்வெர்ஸ். சரியா? இப்போ ஒரு பவர் நெட்வொர்க் இருக்குது, அதில் உள்ள எல்லா வேல்யூஸும் இம்பிடன்ஸாக இருக்குது. நீங்கள் இசட் பேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லா எலிமெண்ட் இம்பிடன்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் அட்மிடன்ஸாக மாற்றணும். டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இசட் பஸ் மேட்ரிக்ஸ் வந்து டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிடணும், எல்லா இம்பிடன்ஸ் வேல்யூவையும் அட்மிடன்ஸாக மாற்றி நீங்கள் அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு வந்து இசட் பஸ் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா தப்பு, ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? அடுத்து 24வது பாயிண்ட், ஸ்பேர்சிட்டி ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ். ஒய்பஸ் மேட்ரிக்ஸில் ஸ்பேர்சிட்டினா என்ன அப்படின்னா டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் அந்த ஒய்பஸ் மேட்ரிக்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் 0 எலமெண்ட் டு டோட்டல் எலமெண்ட் இன் ஒய்பஸ். இந்த ஃபார்மஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் நம்பர் ஆஃப் 0 எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ டயகனல் எலமெண்ட் அந்த ஒய்பஸ் மேட்ரிக்ஸில் எவ்வளோ டயகனல் எலமெண்ட் இருக்குது அதுதான் நம்பர் ஆஃப் பஸ் n கிடைக்கும். டோட்டல் எலமெண்ட்ங்கிறது என்ன வரும்னா n × n. டோட்டல் எலமெண்ட்ங்கிறது வந்து n × n. சரியா? டயகனல் எலமெண்ட் வந்து 3 இருந்ததுன்னா டோட்டல் எலமெண்ட் 3 × 3 9. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 3 இருக்கும், 9 இருக்கும். நல்லா கவனிங்க, டயகனல் எலமெண்ட் வந்து 3 அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பஸ் வந்து 3. இப்போ டோட்டல் எலமெண்ட் இன் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் வந்து n × n. அப்போ 3 × 3 9 கிடைக்கும். சரியா? நான்-ஜீரோ எலமெண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டயகனல் எலமெண்ட் ப்ளஸ் 2 × நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். இது ஏன் 2 × நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ y12 1க்கு 2க்கு இடையில உள்ள வேல்யூ y12 y21 இருக்கு இல்லையா, என்ன அர்த்தம், y12 என்ன அர்த்தம்னா 1க்கும் 2க்கு இடைப்பட்டது. y21ங்கிறது என்னது, 2க்கும் 1க்கு இடைப்பட்டது. இப்போ y12 இருந்ததுன்னா கண்டிப்பாக y21 இருக்கும். அதான் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் 2 × நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஏன்னா சிமெட்ரிக் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் வந்து எப்பவுமே சிமெட்ரிக். y12 ஒரு வேல்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக y21 இருக்கும். y13 ஒன்று இருந்துச்சுன்னா y31 இருக்கும். அப்போ 2 ஆயிருக்குல்ல. ஸோ 2 × நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், நம்பர் ஆஃப் டயகனல் எலமெண்ட் ப்ளஸ் 2 × நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். அதுதான் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட். இந்த ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட் வந்து இதுதான். ஓகேவா? எப்போவுமே டயகனல் எலமெண்ட்டும் அந்த y12 y13 இதுவுமே நான்-ஜீரோ எலமெண்ட். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போடுறோம், நம்பர் டயகனல் எலமெண்ட் ப்ளஸ் 2 × நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேவா? ஸோ இங்கே நான்-ஜீரோ எலமெண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் தேவை நம்பர் ஆஃப் 0 எலமெண்ட் தேவை. எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் 0 எலமெண்ட் டோட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, n × n. டோட்டல் எலமெண்ட்ங்கிறது வந்து n × n மைனஸ் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ எலமெண்ட்ங்கிறது இது. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் 0 எலமெண்ட் கிடச்சிடும். ஸோ இப்போ 0 எலமெண்ட் தெரியும், டோட்டல் எலமெண்ட் தெரியும். ஸோ இப்போ ஸ்பேர்சிட்டி ஆஃப் ஒய்பஸ் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுச்சிடலாம். சரியா? அடுத்து 25வது பாயிண்ட், ஜென்ரேட்டர் பஸ்ஸை வந்து நம்ம எப்போ என்ன சொல்லுவோம்னா பிவி பஸ்ன்னு சொல்லுவோம். பிவி பஸ். ஏன் இதை பிவி பஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிங்கிறது ரியல் பவர், விங்கிறது வோல்டேஜ். அந்த ஜென்ரேட்டர் பஸ்ஸுக்கு ரியல் பவரும் வோல்டேஜும் ஸ்பெசிஃபைடு நோன் வேல்யூ. அந்த ஜென்ரேட்டர் பஸ்னா அந்த பஸ்ஸுடைய ரியல் பவரும் வோல்டேஜும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிவி பஸ் பிவி வேல்யூ ஸ்பெசிஃபைடு வேல்யூ. அடுத்து லோடு பஸ்னா என்ன சொல்கிறோம்னா பிக்யூ பஸ். ஏன் இதை பிக்யூ பஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரியல் பவரும் ரியாக்டிவ் பவரும் நோன் வேல்யூ ஸ்பெசிஃபைடு வேல்யூ. அதனால் அது வந்து பிக்யூ பஸ்ன்னு சொல்கிறோம்.
அடுத்து ஸ்லாக் பஸ் ரெஃபரன்ஸ் பஸ். இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வி டெல் பஸ். ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து வோல்டேஜும் லோட் ஆங்கிள் டெல்லும் ஸ்பெசிஃபைட் வேல்யூ. சரியா? ஸோ ஜென்ரேட்டர் பஸ்னா பிவி பஸ், லோடு பஸ்னா பிகி பஸ், ஸ்லாக் பஸ்னா வி டெல் பஸ், ரெஃபரன்ஸ் பஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேட் வேரியபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டேட் வேரியபிள் வந்து இந்த வியும் டெல்லு தான் ஸ்டேட் வேரியபிள். எப்போவுமே பவர் சிஸ்டத்துக்கு ஸ்டேட் வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் லோட் ஆங்கிள் தான் ஸ்டேட் வேரியபிள். சரியா? வியும் டெல்லு தான் ஸ்டேட் வேரியபிள். அப்போது ஜென்ரேட்டர் பஸ்ஸுக்கு வந்து எத்தனை ஸ்டேட் வேரியபிள், அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் எத்தனை இருக்குது? அன்னோன் ஸ்டேட் வேரியபிள், நோன் ஸ்டேட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா வி மட்டும் தான் நோன் ஸ்டேட் வேரியபிள், டெல் வந்து அன்னோன். ஸோ அப்போது ஜென்ரேட்டர் பஸ் எடுத்தோம்னா ஒரு ஜென்ரேட்டர் பஸ் எடுத்தோம்னா ஒரு அன்னோன் ஸ்டேட் வேரியபிள். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் இன் பிவி பஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிவி பஸ். ஒரு பிவி பஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு டெல் வந்து அன்னோன், ஒரு பேராமீட்டர் வந்து அன்னோன் பேராமீட்டர், ஒரு அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் வந்து இருக்குது. சரியா? பிவி பஸ்ஸில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பஸ் இருக்கோ அத்தனை அன்னோன் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் இருக்கும். இதே பிக்யூ பஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிக்யூ பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பியும் ஸ்டேட் வேரியபிள் கிடையாது, கியூவும் ஸ்டேட் வேரியபிள் கிடையாது. ஸ்டேட் வேரியபிள் வியும் டெல்லு தான் ஸ்டேட் வேரியபிள். அப்போ ஒரு லோட் பஸ் இருந்ததுன்னா அங்கே வந்து 2 அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் ஃபார் பிக்யூ பஸ் ஈக்குவல் டு 2 இன்டு நம்பர் ஆஃப் பஸ் பிக்யூ பஸ். சரியா? இதே ஸ்லாக் பஸ் எடுத்துட்டீங்கன்னா அங்கே ரெண்டுமே ஸ்டேட் வேரியபிள், நோன் ஸ்டேட் வேரியபிள், அப்போ 0. சரியா? அப்போது ஜெக்கோபியன் மேட்ரிக்ஸ் படி டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆட் பண்ணி என்ன டோட்டல் எவ்வளோ அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் இருக்கும் அப்படின்னா பிவி பஸ் வந்து நம்பர் ஆஃப் பிவி பஸ், இங்கே என்ஜிங்கிறது நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் பஸ்ன்னு வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் பஸ். என்எல்ங்கிறது என்ன நம்பர் ஆஃப் லோட் பஸ். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் ஸ்டேட் வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் பஸ் ப்ளஸ் 2 இன்டு நம்பர் ஆஃப் லோட் பஸ். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ஸ் சென்டிங் அண்ட் ரிசீவிங் அண்ட் பவர். ஒரு டிரான்ஸ்மிஷனோட சென்டிங் அண்ட் பவர் ரிசீவிங் அண்ட் பவர் என்ன இருக்கும்னா 2 ஈக்குவல் வச்சுட்டோம்னா விஎஸ் இன்டு விஆர் பை எக்ஸ்எல் இன் சைன் டெல். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த சென்டிங் அண்ட் பவர் ரிசீவிங் அண்ட் பவர் வந்து பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? என்னென்ன பண்ண போகிறோம்? பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்? பிஎஸ்பிஆரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சென்டிங் அண்ட் வோல்டேஜை இம்ப்ரூவ் பண்ணலாம். ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் ஒன்றுமே செய்ய முடியாது. சென்டிங் அண்ட் வோல்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸல் ரியாக்டன்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து குறைக்கணும். டிரான்ஸ்மிஷனோட ரியாக்டன்ஸை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக அந்த ரெண்டு தான். ஒன்று சென்டிங் அண்ட் வோல்டேஜை கூட்டணும், அப்படி இல்லைன்னா இந்த லைனுடைய ரியாக்டன்ஸை குறைக்கணும். குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்டன்ஸை குறைக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் செய்யலாம்? ரியாக்டன்ஸை குறைக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் பேரலாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரியாக்டன்ஸ் குறையும். ரியாக்டன்ஸ் வேல்யூ நீங்கள் பேரலாக ஆட் பண்ண ரியாக்டன்ஸ் வேல்யூ கம்மியாகிட்டே போகும். டோட்டல் ஈக்குவலண்ட் ரியாக்டன்ஸ் வேல்யூ கம்மியாகிட்டே போகும். சரியா? நீங்கள் சீரியஸ் ஆட் பண்ணி அடிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். பட் பேரலாக ஆட் பண்ண ரியாக்டன்ஸ் வேல்யூ குறையும். ஸோ நீங்கள் பேரலாக டிரான்ஸ்மிஷன் லைன் நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு ரியாக்டன்ஸ் வேல்யூ குறையும். குறைஞ்சினா பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி கூடும். அது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். ரியாக்டன்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் மெத்தட் வந்து நீங்கள் பேரலாக டிரான்ஸ்மிஷன் லைன் அடிஷனலாக போட்டிருந்தீங்கன்னா குறையும். அடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா கெப்பாசிட்டர் சீரியஸாக போட்டிங்கன்னா ரியாக்டன்ஸ் குறையும். கெப்பாசிட்டர் வந்து சீரியஸாக போட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சீரியஸாக கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா அந்த லைனுடைய ரியாக்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். அப்படி செய்யலாம். அது என்ன மெத்தட்? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்டில்டு கண்டக்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். பண்டில்டு கண்டக்டருக்கு வந்து இண்டக்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். இண்டக்டன்ஸ் வேல்யூ கம்மியாச்சுன்னா ரியாக்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். ரியாக்டன்ஸ் வேல்யூ கம்மியாச்சுன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி உங்களுக்கு கூடும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி வந்து கூட்டிக்கலாம். சரியா? அடுத்த பாயிண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ரியல் பவர் ஃப்ளோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ரியல் பவர் ஃப்ளோ எதாவது டிபெண்ட் இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் ஆங்கிள், இந்த லோட் ஆங்கிளை பொறுத்தா இருக்கும். எங்கே லோட் ஆங்கிள் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து கம்மியான லோட் ஆங்கிளுக்கு தான் ரியல் பவர் வந்து ஃப்ளோ இருக்கும். ரியல் பவர் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் வோல்டேஜ் ஆங்கிள் லோட் ஆங்கிள்னு வச்சுக்கலாம். லோட் ஆங்கிள் வந்து எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கேருந்து லோவர் வோல்டேஜ் ஆங்கிளுக்கு வந்து ரியல் பவர் ஃப்ளோவாக இருக்கும். இது ரியாக்டிவ் பவர் எப்படி ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் மேக்னெட்டை பொறுத்து. மேக்னெட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ ஆகும். கம்மியான இடத்துக்கு ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ ஆகும். சரியா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ஸ் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸில் ரிலேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. நார்மலாக ஃபேஸ் வோல்டேஜுக்கும் சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் வோல்டேஜுக்கும் ரிலேஷன்ஸ் என்ன? இதில் விஏ விபி விசிங்கிறது என்ன அப்படின்னா ஃபேஸ் காம்பவுண்ட் வோல்டேஜ். விஏ நாட் விபி நாட் விசி நாட்ங்கிறது சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் வோல்டேஜ். சரியா? இதில் ஏங்கிறது 1 ஆங்கிள் 120, ஏ ஸ்கொயருங்கிறது 1 ஆங்கிள் 240. புரிஞ்சுக்க முடியுதா? ஏங்கிறது 1 ஆங்கிள் 120, ஏ ஸ்கொயருங்கிறது 1 ஆங்கிள் 240. இதுதான் ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஃபால்ட் அனாலிசிஸ் பொறுத்தவரையில் 3 ஃபால்ட்: லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட்,
டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், இந்த 3 ஃபால்ட் இருக்குது. இந்த 3 ஃபால்ட் அனாலிசிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபால்ட் அனாலிசிஸ்லேருந்து நமக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா, அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஃபால்ட்டுக்கும் ஈக்குவலன்ட் சர்க்யூட், அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் 3மே சீரிஸ், Z1 Z2 Z0 3மே சீரியஸாக இருக்கும். இது கிரவுண்ட் இம்பிடன்ஸ், இது ஃபால்ட் இம்பிடன்ஸ். இந்த டயக்ராம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டாக இந்த சர்க்யூட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? அப்போது இதிலிருந்து IA0 IA1 IA2 எழுதிக்கலாமா? 0 காம்பனண்ட், பாசிட்டிவ் காம்பனண்ட், நெகட்டிவ் காம்பனண்ட். IA0ங்கிறது 0 சீக்வன்ஸ் காம்பனண்ட், IA1ங்கிறது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனண்ட், IA2 நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனண்ட். 3மே சேம். இந்த சர்க்யூட்ஸ் வந்து எழுதிக்கலாம். அடுத்து IF 3 IA0. கிரவுண்ட் ஃபால்ட்னாலே ஃபால்ட் கரண்ட் 3 IA0 தான். அதை வச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃபால்ட்னாலே IF 3 IA0. ஓகே, இதை வச்சுக்கலாமா? அடுத்து இப்போ IF வேலையை கண்டுபிடிக்கணும். IA0 தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? IF கண்டுபிடிச்சிடலாம். இந்த சர்க்யூட்ஸ்லேருந்து IA0 கண்டுபிடிச்சிடலாமா? சர்க்யூட்ஸ்லேருந்து IA0 என்ன வரும்? EB வோல்டேஜ் பை இம்பிடன்ஸ். இந்த எல்லா இம்பிடன்ஸும் சீரிஸ் ஆட் பண்ணோம். என்ன வரும்? Z1 + Z2 + Z0 + 3ZN + 3ZM. சரியா? இது IA0 வேல்யூ. இப்போ இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த EF இம்பிடன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா IA0 கண்டுபிடிச்சிடலாம். IA0 தெரிஞ்சுன்னா IF கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட். லைன் டு லைன் ஃபால்ட் சர்க்யூட்டை பாருங்க. இது மாதிரி தான் ஒரு இது வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கமாண்ட். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கமாண்டுக்கு இண்டிஸ்டிங் ஆஃப் இருக்கும். நெகட்டிவ்க்கும் 0க்கும் அந்த இண்டிஸ்டிங் ஆஃப் வராது. சரியா? இங்கே பாருங்க, நெகட்டிவ் சீக்வன்ஸ் கமாண்ட் இங்கிறது கண்ட ஃப்ளோ இருக்குது, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கமாண்ட் இங்கிறது கண்ட ஃப்ளோ இருக்குது. இடையில வந்து என்ன இருக்குது? ஃபால்ட் இம்பிடன்ஸ் இருக்குது. ஃபால்ட் இம்பிடன்ஸ் வந்து 2 இடையில இருக்குது. புரிஞ்சுக்க முடியாது. 2 லைன் ஃபால்ட்டுங்கிறதுனால ஃபால்ட் இம்பிடன்ஸ் 2 லைனுக்கு இடையில இருக்க மாதிரி. சரியா? ஸோ அப்போ என்ன வரும்? இதுலேருந்து IA0 வந்து 0. IA0 எதுவுமே இல்லை, கிரவுண்ட் ஃபால்ட் கிடையாது. கிரவுண்ட் ஃபால்ட் இல்லைனாலே அங்கே வந்து உங்களுக்கு 0 சீக்வன்ஸ் கமாண்ட் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃபால்ட் இல்லையா, அங்கே வந்து 0 சீக்வன்ஸ் கமாண்ட் 0 தான். கிரவுண்ட் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தாங்க 0 சீக்வன்ஸ் கமாண்ட் வரும். இப்போ கிரவுண்ட் ஃபால்ட் கிடையாது, 0 சீக்வன்ஸ் கமாண்ட் 0. IA0 வேல்யூ 0 பார்த்தோன்னே போட்டலாம். அடுத்து IA1 - IA2, ஏன்னா ஆப்போசிட்டில் ஃப்ளோ இருக்குது. ஸோ IA1 - IA2 எழுதிக்கலாம். அடுத்து IF, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. IF A² - A IA1. IF A² - A IA1. ஓகேவா? அப்போ இதில் நம்ம IA1 கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த சர்க்யூட்ஸ் IA1 கண்டுபிடிச்சிடலாம். IA1 என்ன வரும்? EF Z1 Z2 Z 3மே சீரிஸ் ஆட் பண்ணி போட்டலாம். இதை லைன் டு லைன் ஃபால்ட்டு கூட ஈக்குவல் வேல்யூ. அடுத்த பாயிண்ட்ஸ், லைன் டு லைன் கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கான ஈக்குவல் சர்க்யூட்ஸ். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 2 எதில் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கமாண்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கமாண்ட் பேரலாக இருக்குது. அடுத்து ஒரு கிரவுண்ட். புரிஞ்சுக்க முடியுதா? கிரவுண்ட் ஃபால்ட்னா கண்டிப்பாக அந்த கிரவுண்ட் இம்பிடன்ஸ் எல்லாமே வரும். கிரவுண்ட் இம்பிடன்ஸ் 3ZN 3ZF வரும். சரியா? ஸோ அப்போ இதில் எல்லா பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த IA1 IA2 ஆட் ஆகி வருது. நல்லா போனீங்க. இந்த IA1 IA2 ஆட் ஆகி கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து IF 3 I0, ஏன்னா கிரவுண்ட் ஃபால்ட்டுங்கிறதுனால IF 3 I0 எழுதிக்கலாம். அடுத்து IA0 IA0ங்கிறது IA0 இங்கிருந்து ஃப்ளோ இருக்குது. IA1 IA2 ஆட் ஆகி இதுக்கு ஆப்போசிட்டில் வருது, ஆட் ஆகி நெகட்டிவ். ஓகேவா? IF வேணும்னா இந்த சர்க்யூட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சர்க்யூட் நோட் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி IA0 கண்டுபிடிச்சிக்கலாம். IA0 கண்டுபிடிச்சி நீங்கள் IF கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ், இன்சுலேட்டர்ஸ். ஒரு ஸ்ட்ரிங் இன்சுலேட்டருக்கு எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃபிஷியன்சி ஆஃப் தி ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கும். ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் படத்தை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கும். Nங்கிறது நம்பர் ஆஃப் டிஸ்க், VLங்கிறது லைன் வோல்டேஜ், VLங்கிறது லைன் வோல்டேஜ், VNங்கிறது டிஸ்க் வோல்டேஜ் தான், அந்த லைனுக்கு நியராக இருக்கக்கூடிய டிஸ்குடைய வோல்டேஜ். புரியுதா? VNங்கிறது என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க். நிறைய டிஸ்க் இருக்குது, அதில் எந்த டிஸ்க் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நியராக இருக்கோ அந்த டிஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ். சரியா? ஸோ இப்போ இது VL எப்படி இல்லைன்னா V1 + V2 அப்படி VN வர. இந்த V1 V2 VNலாம் என்னென்னா ஒவ்வொரு டிஸ்க்கு இடைப்பட்ட வோல்டேஜ். டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பக்கத்தில் எந்த டிஸ்க் இருக்கோ அந்த டிஸ்கில் தான் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், அதுதான் VN எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போது ஒரு டிஸ்க் வந்து 3 டிஸ்க் இருக்குது அப்படின்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V1 + V2 + V3. சரியா? ஏன்னா 3 டிஸ்க் இருக்குது, 3 டிஸ்க் அக்ராஸில் வோல்டேஜ், அதான் V1 + V2 + V3. இதில் V3ங்கிற டிஸ்க் தான் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நியராக இருக்குன்னு எடுத்துட்டோம்னா 3 × V3. இப்போது ஒவ்வொரு டிஸ்க்கு அக்ராஸில் உள்ள வோல்டேஜ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்ன வரும்? 3V3 3V3 100% உங்களுக்கு கிடைக்கும். எஃபிஷியன்சி 100%. ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் எஃபிஷியன்சி 100%னா ஒவ்வொரு டிஸ்க்குடைய வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் வந்து சேமாக இருந்ததுன்னா 100%. சரியா? சில ப்ராப்ளத்தில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டன்ஸ் என்ன? அந்த ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஈக்குவலன்ட் பார்த்தீங்க அப்படின்னா
செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸும் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸும் இருக்கும். செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, அந்த டிஸ்க்கு தான் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த டிஸ்க் ஒவ்வொரு டிஸ்க்கும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுதான் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். ஷண்ட்டுங்கிறது என்னன்னா அந்த டிஸ்க்குக்கும் அந்த போல் இருக்குல்லையா, அந்த போலுக்கும் இடைப்பட்ட இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அது வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். செல்ஃப் கெப்பாசிட்டி செல்ஃப் அந்த இன்சுலேட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ். ஷண்ட்டுங்கிறது அந்த டிஸ்க்குக்கும் அந்த போலுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட். சரி, அதான் அந்த ரேஷியோ தான் கேன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் V2ங்கிறது என்ன அப்படின்னா V1 × 1 + K. இந்த ஃபார்முலா சேவ் வச்சுக்கோங்க. V2 = V1 × 1 + K கேட்கலாம். சரியா, K வேல்யூ கொடுத்துருவாங்க, செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ V1 வேல்யூ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. V1 V2 எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் V2 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏன்னா K தெரியும். அப்போ V2 இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 கிடச்சிடும். ஆல்ரெடி V1 வந்து V1 வச்சுக்கலாம். V2 இன் டர்ம்ஸ் ஆஃப் V1. அடுத்து V3 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V1K + V1 × 1 + K ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுலையும் V3 இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 கிடைக்குமா? அப்போது அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 இருக்கும். நியூமரேட்டரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 இருக்கும், டினாமினேட்டரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் V1 இருக்கும். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ரெண்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிடும். சரியா, கேட் எக்ஸாமினேஷன்ஸை கேட்பாங்க. பழைய இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இந்த ஃபார்முலா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ சில இடங்களில் சேம் கொஸ்டின்ஸ் கேட் எக்ஸாமினேஷன்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா செய்ய வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து 36 பாயிண்ட்ஸ். சர்ஜ் இம்பிடன்ஸ், கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் அந்த ஃபார்முலா. ZS = √L/C. Lங்கிறது இண்டக்டன்ஸ், Cங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் கொடுத்து சர்ஜ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸும் ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸும் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி சர்ஜ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃபார்முலா. ZS = √open circuit impedance × short circuit impedance. ஓகேவா, அடுத்து சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா பவர் என்ன? V² R அதானே, V² Z. சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கிறது V² R, VS² சர்ஜ் இம்பிடன்ஸ். இது வந்து சிங்கிள் ஃபேஸ். இது 3 ஃபேஸாக இருந்தால் என்ன வரும்? 3 × VS பேஸ் வோல்டேஜ் VS² ZS. இது 3 ஃபேஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜ் கொடுக்கும், ரிசீவிங் எண்டில் வேறு வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ எவ்வளோ டிவியேஷன்ஸ் இருக்குது அதுதான் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா VS - VR/VR × 100. இது பேசிக் ஃபார்முலா. இது லேகிங் பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் cos/R + I × XL sin/VR. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேகிங் பவர் ஃபேக்டர் இருந்ததுன்னா ப்ளஸ் வரும், லீடிங் பவர் ஃபேக்டர் இருந்தால் மைனஸ் வரும். நம்ம மாற்றி போடுவோம். லேகிங் பவர் ஃபேக்டர்னா மைனஸும், லீடிங் பவர்னா ப்ளஸும் போட்டக்கூடாது, தப்பு. சரியா, லேகிங் பவர் ஃபேக்டர்னா ப்ளஸ், லீடிங் பவர் ஃபேக்டர்னா மைனஸ். முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, எந்த கண்டிஷன்ஸில் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து 0 வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த கண்டிஷனில் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து 0 வரும்? லேகிங் பவர் ஃபேக்டர் வருமா, லீடிங் பவர் ஃபேக்டர் வருமா, இல்லை யூனிட்டி ஃபேக்டர் வருமா, இல்லை வராதா அப்படின்னு கேட்குறாங்க. லீடிங் பவர் ஃபேக்டரில் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து 0 வரும். ஏன்னா இதில் நெகட்டிவ் வேல்யூ இருக்கா, சப்ரேட் ஆகும்போது 0 வந்துடும். பட் இங்கே வந்து வராது. லேகிங் பவர் ஃபேக்டரில் 0 எப்போவே வராது வோல்டேஜ் ரெகுலேஷன். லீடிங் பவர் ஃபேக்டரில் தான் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து 0 வரும். ஏன்னா நெகட்டிவ் இருக்கிறதுனால உங்களுக்கு கழிச்சும் போது 0 வந்துடும். சரியா, அடுத்த பாயிண்ட்ஸ். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் தி கேபிள். அதனால் நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். R = ρL/A அப்படின்னு சொல்லி ஃபார்முலா படிச்சிருப்போம். அந்த R = ρL/A அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஆரும் எல்லும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பட் இங்கே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஆரும் எல்லும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணே தப்பு. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள் எடுத்துட்டோம்னா R is inversely proportional to the length of the cable. ஸோ அப்போ இது எப்படி அப்படின்னா R1/R2 = L2/L1. R1/R2 = L2/L1. ஒரு கேபிள் இருக்குது, இவ்வளோ லென்த்து இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ். அப்போது இவ்வளோ லென்த்து மாறிச்சுன்னா அப்போ அதனுடைய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா, அடுத்து 40 பாயிண்ட்ஸ். HVDCயோட அட்வான்டேஜஸ். DC ஹை வோல்டேஜ் DCயோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நோ கொரோனா, நோ ஸ்கின் எஃபெக்ட், நோ சார்ஜிங் கரண்ட். நோ சார்ஜிங் கரண்ட் என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா சார்ஜிங் ஆகும். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக சார்ஜிங் இருக்கும். இந்த டிசியில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டே கிடையாது, ஏசியில் மட்டும் தான் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்போ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டே இல்லைனால சார்ஜிங் கரண்டே இருக்காது. ஸோ நோ கொரோனா, நோ ஸ்கின் எஃபெக்ட், நோ சார்ஜிங் கரண்ட் HVDCயில் இல்லை. அடுத்து ரியாக்டிவ் பவர் கம்பன்சேஷனே தேவையில்லை. அங்கே அட்மிட்டன்ஸே இல்லை, அது கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இல்லை, இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் இல்லை. அப்படி இல்லைங்க, அதனால் ரியாக்டிவ் பவர் கம்பன்சேஷனே தேவைப்படாது. HVDC சிஸ்டத்துக்கு வந்து
ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் தேவை கிடையாது. அடுத்து லைன் லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா ஆர் மட்டும் தான் இருக்க போகுது, ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும், இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் கிடையாது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ் வந்து கம்மி. அடுத்து குட் வோல்டேஜ் ரெகுலேஷன், பெட்டர் ஸ்டெபிலிட்டி. சரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ், HVDCs உடைய முக்கியமான அட்வான்டேஜஸ். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ஸ் சர்க்யூட் பிரேக்கர். சர்க்யூட் பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. அவருடைய ரேட்டிங், வோல்டேஜ் ரேட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏருக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 15 kV, வேக்யூமுக்கு வந்து அப் டு 36 kV. இதை கேட்கலாம், வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர்னா அப் டு 36 kV வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்னா அப் டு 765 kV வரை யூஸ் பண்ணிக்கலாம். SF6 பிரேக்கர்னா அப் டு 800 kV வரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, SF6 பிரேக்கர் வந்து சைஸ், இந்த காம்பாக்ட் சைஸ் வந்து சிறுசாக இருக்கும். பட் ஆயில் பிரேக்கர் வந்து சைஸ் வந்து ரொம்ப அதிகம். சரியா? வோல்டேஜ் ரேட்டிங் அதிகமாக இருக்கணும், சைஸு கம்மி, காம்பாக்ட் சைஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா SF6 வந்து பெஸ்ட். ஓகேவா? அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ், இந்த SF6 சர்க்யூட் பிரேக்கரில் உள்ள கேஸ் ப்ரெஷர் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 to 7 bar. ஒரு பார்ங்கிறது 1 kg/cm². சரியா? நம்ம எப்படி எடுக்கணும்னா 72.5 to 101.5 PSI நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் பிரேக்கர். ஒரு பிரேக்கர் இருக்கு, அதுக்கு வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் அக்ராஸ் பிரேக்கர் என்ன இருக்கும் அப்படின்னா √L/C. சர்ஜ் இம்பிடன்ஸ் வருதா, சர்ஜ் இம்பிடன்ஸ் இன்ட்டு கரண்ட். நல்லா புரிஞ்சு, பிரேக்கருக்கு வந்து வோல்டேஜ் அக்ராஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் இன்ட்டு கரண்ட். V = I/R தானே. அங்கே ஆர், அங்கே இம்பிடன்ஸுங்கிறது என்னன்னா சர்ஜ் இம்பிடன்ஸாக சொல்லுவோம், அவ்வளோதான். சர்ஜ் இம்பிடன்ஸ் இன்ட்டு ஆர். அப்போ √L/C இன்ட்டு ஐஎன்ங்கிறது இன்டரப்டிங் கரண்ட். ஐஎன்ங்கிறது இன்டரப்டிங் கரண்ட். எந்த கரண்ட்டில் வந்து பிரேக்கர் ட்ரிப் ஆகும், அதுதான் இன்டரப்டிங் கரண்ட். ஓகேவா? அடுத்து 44 ரிலேஸ் பிளக்ஸ் செட்டிங் மல்டிப்ளையர். என்ன ரிலேயில் வந்து பிளக்ஸ் செட்டிங் மல்டிப்ளையர் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபார்முலாஸ் என்னன்னா, பிளக்ஸ் செட்டிங் மல்டிப்ளையருக்கு ஃபால்ட் கரண்ட் பை சிடி ரேஷியோ இன்ட்டு பிக்கப் கரண்ட். இதில் வந்து எல்லா பேப்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஃபால்ட் கரண்ட் கொடுத்துருப்பாங்க, சிடி ரேஷியோ கொடுத்துருவாங்க, பிக்கப் கரண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது PSM மட்டும் தான் இருக்கும். டேரெக்டாக ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? இன்னொரு விதமான எழுதலாம் அப்படின்னா, PSM எழுதலாம் அப்படின்னா ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோ த்ரூ ரிலே டிவைடட் பை ரிலே செட்டிங் இன்ட்டு ரேட்டட் ரிலே கரண்ட். இதே சொல்லலாம். ஃபால்ட் கரண்ட் தான் இந்த ரிலே வழியாக போகுது. ஸோ ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோ த்ரூ ரிலே அதான் ஃபால்ட் கரண்ட் தான். சரியா? ரிலே செட்டிங், ரேட்டட் ரிலே கரண்ட், இந்த இதுலேருந்து நம்ம PSM கண்டுபிடிக்கலாம். ஓகே. அடுத்து டிஸ்டன்ஸ் ரிலேஸ். ஒரு 3 டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரிலேஸ் இருக்குது. ரியாக்டன்ஸ் ரிலே, இம்பிடன்ஸ் ரிலே, அட்மிடன்ஸ் ரிலேன்னு இருக்குது. அந்த 3 ரிலே எந்த லைன், எந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரியாக்டன்ஸ் ரிலே வந்து பெஸ்ட் ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஏன்னு சொல்லியிருப்போம். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஏன் வந்து ரியாக்டன்ஸ் ரிலே பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கண்ட்ரோலிங் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் டு VI sin π. டிஃப்ளெக்டிங் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன்ஸ் ரிலேக்கு டிஃப்ளெக்டிங் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட். இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? V sin π வருமா, Z sin π வரும். Z sin πங்கிறது என்னது? sin π ஈக்குவல் என்னது? X/Z. sin πங்கிறது X/Z. அப்போ Z கேன்சல் ஆகி உங்களுக்கு X கிடைக்கும். அப்போது இது கண்ட்ரோலிங் டார்க் பை டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து உங்களுக்கு X ரியாக்டன்ஸாக இருக்கிறதுனால இது வந்து ரியாக்டன்ஸ் ரிலே சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட். இந்த sin π வருது இல்லையா, இந்த டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட். கரண்ட் வருதுன்னா ஓவர் கரண்ட் ரிலே. இந்த ரிலேயோட இன்னொரு பேர் என்னன்னா டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. சரியா? அடுத்து இம்பிடன்ஸ் ரிலே. இம்பிடன்ஸ் ரிலே வந்து எதுக்கு பெஸ்ட்னா மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெஸ்ட். ஏன்னா அங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இருக்காது, ஆரும் இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால இம்பிடன்ஸ் வந்து பெஸ்ட், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் டார்க் பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி வோல்டேஜ். டிஃப்ளெக்டிங் டார்க் பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? K/Z² கிடைக்கும். Z ஸ்கொயர்னு கிடைக்கிறதுனால தான் இந்த ரிலே வந்து இம்பிடன்ஸ் ரிலே சொல்கிறோம் நம்ம. ஓகே. இந்த மாதிரி வர மாதிரி கண்ட்ரோலிங் டார்க், டிஃப்ளெக்டிங் டார்க் இந்த மாதிரி வர மாதிரி டிசைன் இருப்பாங்க. இந்த ரிலேயில் வந்து கண்ட்ரோலிங் டார்க் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V² இருக்கிற மாதிரியும், டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் இருக்கிற மாதிரியும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. ஏன்னா இங்கே மேலே வோல்டேஜ் வருதா, கீழே கரண்ட் வருதா, ஸோ வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் ஓவர் கரண்ட் ரிலே. அடுத்து 47 அட்மிடன்ஸ் ரிலே. அட்மிடன்ஸ்ல இருந்து லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெஸ்ட். ஏன்னா அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் 3 எஃபெக்ட் சேர்ந்து வரதுனால அட்மிடன்ஸ் ரிலே தான் பெஸ்ட். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி வோல்டேஜ். டிஃப்ளெக்டிங் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனல் எலமெண்ட். இந்த sin π cos π வந்தாலே டைரக்ஷனல் எலமெண்ட் அர்த்தம். ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்ட் டைரக்ஷனல் ரிலே. ஓகேவா? அடுத்து 47 பாயிண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலே அதோடைய ப்ரொடக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ரிலேஸ் வந்து என்னன்னா பெர்சன்டேஜ் பயாஸ் டிஃபரன்ஷியல் ரிலே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ரிலே, டிஃபரன்ஸ் கரண்ட், அல்டர்னேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ரெண்டு சேர்த்து டிஃபரன்ஸ்
இன்புட் அவுட்புட் அதில் என்ன கரண்ட் டிஃபரன்ஸ் வருது அதை வச்சு அதில் ஏதாவது ஃபால்ட் வந்துன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபால்ட்டுங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபால்ட், ட்ரான்ஸ்ஃபர் வெளியே ஏதாவது ஃபால்ட், அந்த ஃபால்ட் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஆல்டர்னேட் வைண்டிங்கில் ஃபால்ட் இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எர்த் ஃபால்ட் ரிலே பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டேட்டர் வைண்டிங்கில் எர்த் ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது எர்த் ஃபால்ட் ரிலே. ஸ்டேட்டர் வைண்டிங் இருக்குது, அங்கே எர்த் ஃபால்ட் ஆயிடுச்சு, அப்போ அந்த ஜென்ரேட்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ஃபால்ட்லேருந்து காப்பாற்றணும். ஸோ அதுக்கு இந்த எர்த் ஃபால்ட் ரிலே யூஸ் ஆகும். அடுத்து ஆப்செட் மோர் ரிலே. இப்போ ஆல்டர்னேட்டரில் வந்து எக்ஸிடேஷன் லாஸ் ஆகுது, அப்போ அந்த அதில் ப்ராப்ளம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆப்செட் மோர் ரிலே யூஸ் ஆகும். இதை சென்ஸ் பண்ணி எக்ஸிடேஷன் லாஸ் ஆகிறத சென்ஸ் பண்ணி உடனே ட்ரிப் பண்ணி ஆல்டர்னேட்டரை காப்பாற்றிடும். சரியா? இப்போ ஆப்செட் மோர் ரிலே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸிடேஷனில் ஏதாவது லாஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ ஆல்டர்னேட்டரை காப்பாற்றுறதுக்கு இந்த ரிலே யூஸ் ஆகும். அடுத்து நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே. ஒரு ஆல்டர்னேட்டர் இருக்குது, ஜென்ரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 வைண்டிங் இருக்கும், RYB. 3 வைண்டிங்லையும் கரண்ட் வந்து சேம் கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். 3 வைண்டிங்கில் சேம் கரண்ட் ஃப்ளோ இல்லாமல் ஒரு வைண்டில் அதிகமாகவும் ஒரு வைண்டில் கம்மியாகவும் கரண்ட் ஃப்ளோ இருந்ததுன்னா நமக்கு இன்சுலேஷன் ப்ராப்ளம் வந்துடும், அந்த வைண்டிங்கோட இன்சுலேஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அப்போ அந்த இடத்துல மிஷின் வந்து ப்ராப்ளத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே அன்பேலன்ஸ் லோடு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வந்துடும். அன்பேலன்ஸ் லோடு இருந்தாலும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வந்துடும். அதை சென்ஸ் பண்ணி உடனே மிஷினை ட்ரிப் பண்ணி அந்த ஆல்டர்னேட்டரை காப்பாற்றும், அந்த இன்சுலேஷன் ஃபெயிலியர்லேருந்து காப்பாற்றி விட்டுரும். சரியா? நெகட்டிவ் சீக்வன்ஸில் வந்து ஆல்டர்னேட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், அன்பேலன்ஸ் லோடு வந்துன்னா அந்த டைமில் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அடுத்து ஓவர் கரண்ட் ரிலே. ஓவர் கரண்ட் ரிலேனா ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபால்ட், ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபால்ட் வந்து ஓவர் கரண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஓவர் கரண்ட் ரிலே யூஸ் ஆகும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா புக்கால்ஸ் ரிலே. புக்கால்ஸ் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் ஃபால்ட், டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள ஆயில் இருக்கும், வைண்டிங் இருக்கும், அதில் ஏதாவது இன்டர்னலாக ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா அப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த இன்டர்னல் ஃபால்ட்லேருந்து காப்பாற்றி விடுறதுக்கு இந்த புக்கால்ஸ் ரிலே யூஸ் ஆகும். இந்த 47 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். 30க்கு குறைஞ்சது ஒரு 25 மார்க்காவது எடுக்க முடியும். சரிங்களா? கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா நம்மளோட NCL Learning Center வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification.